வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சிக்கலானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. ஒரு காலத்துல நண்பர்களா இருந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இன்னைக்கு ஏன் ஒருத்தர ஒருத்தர் அழிக்க துடிக்கிறாங்க? இந்த உறவு எப்படி இந்த அளவுக்கு மோசமாச்சுன்னு நாம விளக்கமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஈரான் எங்க இருக்கு, இஸ்ரேல் எங்க இருக்கு? ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல எந்த ஒரு பொதுவான எல்லையும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட ஏன் இப்போ ஒரு பெரிய போர் வர நிலைமையில நிக்கிறாங்க? இந்த கேள்விதான் இந்த முழு பிரச்சனையும் புரிஞ்சுக்க ரொம்பவே கஷ்டமாக்குது. பல வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு மறைமுக யுத்தம் இப்போ சமீபத்துல முதல் முறையா நேரடி மோதலா வெடிச்சிருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவுல இருந்த ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. அதுல 12 அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடியாதான் ஈரான் சரித்திரத்திலேயே முதல் முறையா நேரடியா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டாலும் இவங்களோட கடந்த காலத்தை பார்த்தா நீங்க உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க பார்க்கலாம். இத பாருங்க, அப்படியே தலைகீழ். 1979க்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிகள். ஆனா இன்னைக்கோ பரம எதிரிகள். நம்ப முடியுதா? 1950கள்ல இஸ்ரேல ஒரு நாடா அங்கீகரிச்ச முதல் சில முஸ்லிம் நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. ஏன்னா அப்போ ரெண்டு பேருக்குமே பொதுவான எதிரிகள் இருந்தாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தாங்க. அப்போ அப்படி என்னதான் நடந்தது? எப்படி இந்த நட்பு பகையா மாறுச்சு? அதுக்கு ஒரே ஒரு வருஷம்தான் காரணம். அந்த வருஷத்துல தான் எல்லாமே தலைகீழா மாறிப்போச்சு. இந்த டைம்லைன்ல தெளிவா புரியுது பாருங்க. புரட்சிக்கு முன்னாடி ஈரானா ஆண்ட ஷா பகல்வி அமெரிக்காவுக்கும் மற்ற மேற்கு நாடுகளுக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அதனால இஸ்ரேல் கூட கூட்டணி வச்சிருந்தாரு. ஆனா 1979ல நடந்த இஸ்லாமிய புரட்சி வெறும் அரசாங்கத்தை மட்டும் மாத்தல, ஈரானோட ஒட்டுமொத்த கொள்கையும் மாத்துச்சு. புதிய தலைவர் யதுல்லா கொமேனி அமெரிக்காவை பெரிய சாத்தானோ, இஸ்ரேல அந்த சாத்தானோட மத்திய கிழக்கு ஏஜென்ட்னு பார்த்தாரு. அவ்வளவுதான், ஒரே ராத்திரியில நட்பு கடுமையான பகையா மாறிடுச்சு. சரி, உறவு முறிஞ்சிடுச்சு. ஆனா நேரடியா சண்டை போடாம எப்படி இந்த பகையை வளர்த்தாங்க? இங்கதான் ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. அதுதான் நிழல் யுத்தம், அதாவது மறைமுகமா சண்டை போடுறது. இந்த மறைமுக யுத்தத்துக்கு ஈரான் உருவாக்கின முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் இந்த ஹெஸ்போலா. இது லெபனான்ல இருக்கிற ஒரு அமைப்பு. 1979 புரட்சிக்கு அப்புறம் இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்காகவே ஈரானால இது உருவாக்கப்பட்டது. ஹெஸ்போல்லா மூலமா ஈரான் நேரடியா களமிறங்காமலே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. பெய்ரூட்ல அமெரிக்க தூதரகம், ராணுவ தளம்னு பல இடங்கள்ல தாக்குதல் நடத்துச்சு. இதுக்கு ஈரான் எவ்வளவு செலவு பண்ணுது தெரியுமா? வருஷத்துக்கு $700 மில்லியன் மேல. சும்மா இல்ல, பணம், ஆயுதங்கள், பயிற்சின்னு எல்லாத்தையும் கொடுத்து ஹெஸ்போல்லாவை இஸ்ரேலோட வடக்கு எல்லையில ஒரு நிரந்தர தலைவலியா ஈரான் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா ஈரானோட திட்டம் ஹெஸ்போலாவோட மட்டும் நிக்கல. காலப்போக்கில் இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா, அதாவது ஒரு வலையமைப்பா மாத்துனாங்க. இந்த நெட்வொர்க்குக்கு பேரு தான் எதிர்ப்பின் அச்சு. இதுல லெபனான்ல ஹெஸ்போல்லா, காசால ஹமாஸ், யமன்ல ஹூதிகள்னு பல குழுக்கள் இருக்கு. இவங்க மூலியமா மத்திய கிழக்குல பல இடங்கள்ல இருந்து ஒரே நேரத்துல இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அழுத்தம் கொடுக்க ஈரானால முடியுது. ஈரானே இதை வெளிப்படையா சொல்லுது. மத்திய கிழக்குல அமெரிக்காவோடவும் இஸ்ரேலோடவும் செல்வாக்க குறைக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு மூலப்போராய் கூட்டணி தான் சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம ஆரம்ப கேள்விக்கே திரும்ப வருவோம். இவ்ளோ வருஷமா மறைமுகமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் இப்போ நேருக்கு நேரா மோதுறாங்க? சமீபத்துல நடந்த இந்த சம்பவங்களை பார்த்தா புரியும், எல்லாம் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. ஹமாஸ் தாக்குதல் நடத்தினது, அதுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது, அப்புறம் இஸ்ரேல் ஈரான் தூதரகம் மேல தாக்குதல் நடத்தினதுன்னு படிப்படியா இந்த நிழல் யுத்தம் ஒரு நேரடி மோதலா மாறிடுச்சு. ஆக முக்கியமான விஷயம் இதுதான். ஈரானை பொறுத்த வரைக்கும் சிரியால இருந்த அவங்களோட தூதரகம் அவங்க நாட்டு மண்ணு மாதிரி. அங்க தாக்குதல் நடத்தினது அவங்களோட இறையாண்மை மேல நடத்தின நேரடி தாக்குதல். அதனால ஒரு பகிரங்கமான நேரடியான பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இது நம்ம ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிப்பாட்டுது. இனி என்ன நடக்கும்? அந்த பழைய மறைமுக யுத்தத்தோட விதிகள்லாம் இப்போ உடைஞ்சு போச்சு. இந்த புதிய நேரடி மோதல் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கு. இது ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.